வணக்கம். நான் உங்கள் சரவணன் வழக்கறிஞர். மன்னர் காலத்துல தான் நம்ம கப்பங்கட்டு முறையை பார்த்துருக்கோம். ராஜாக்களுக்கு சிற்றரசுகள் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல ஏலம் விடுற மாதிரி ஏலம் விடக்கூடிய ஒரு துறை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பத்திரப்பதிவுத்துறை. கடந்த 10-15 ஆண்டுகளாக அந்த பத்திரப்பதிவுத்துறையில உதவியாளராக பணிபுரிபவர்களுக்கு எவ்விதமான பதவி உயர்வும் வழங்காமையே அவங்க உதவியாளர்களாகவே இருக்காங்க. இப்ப கப்பம் கட்டுறது எப்படி வருது அப்படின்னு கேட்டா, உதவியாளராக இருக்கிறவங்க சப்ரிஜிஸ்டாரா நீங்கள் உங்களுக்கு எந்த ஊரில் உள்ள சப்ரிஜிஸ்டார் பணியிட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு பல லட்சங்கள், அது லட்சத்திலிருந்து கோடி வரைக்கும் ஆரம்பிக்குது. கோயம்புத்தூர், சென்னை, வேலூர் இந்த மாதிரி பல்வேறு பெருநகரங்களில் சப்ரிஜிஸ்டாரா, அதாவது உதவியாளராக இருக்கக்கூடியவர் சப்ரிஜிஸ்டாரா போகணும் அப்படின்னா பல கோடி கொடுத்து பல அந்த ஆட்சியாளர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் கொடுத்தால்தான் அந்த பணியிடம் வழங்கப்படும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 800 சப்ரிஜிஸ்டார் பணியிடம் இருக்குது அப்படின்னா 500 பணியிடம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது, 300 பணியிடம் காலியாக உள்ளது. இந்த 300 பணியிடத்துக்கு தான் இந்த உதவியாளரை நியமிக்கிறாங்க. அதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு நியமிக்கிறாங்க. எந்த துறையிலும் இல்லாத ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரெவன்யூவில் இருக்காங்க, அசிஸ்டண்டாக இருக்காங்க, அவங்க டெப்டி தாசில்தார் ஆக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு டெப்டி பிடிஓ அசிஸ்டண்ட் ஆக்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் பத்திரப்பதிவு துறையில் மட்டும்தான் உதவியாளராக இருக்கக்கூடிய நபர்கள் சப்ரிஜிஸ்டாராக பணிபுரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காலம் வரைக்கும் பணிபுரியலாம் அப்படின்னா அதுக்கு கால வரையறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால வரையறை இல்லைன்னா இவர் எவ்வளவு தூரம் கப்பம் கட்டிக்கிட்டே இருக்காரோ. ஏலம் தான். 25 லட்சம் கொடுத்தா இந்த ஆஃபீஸ், 50 லட்சம் கொடுத்தா அந்த ஆஃபீஸு. இது ஆட்சியாளர்களுக்கு, இப்போ கடந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த பணம் போயிட்டு தான் இருந்திருக்கு. அது போக அதிகாரிகளுக்கு இந்த பணம் போயிட்டு தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 120 டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் மாவட்ட பதிவாளர் பணியிடம் இருக்கு. ஆனால் 60 தான் நிரப்பப்பட்டுள்ளது, 60 பணியிடம் நிரப்பப்படலை. பத்திரப்பதிவுத்துறையில் இப்போ தீபாவளி, பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகக்கூடிய கூட்டம் மாதிரி ஒவ்வொரு விசேஷ காலங்கள்லையும் அவ்வளோ கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பணம் முறையாக அரசு கஜானாவிற்கு செல்கிறதானா கிடையாது. மக்களுக்கு இதனால பயன் இருக்கான்னா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பணமும் ஏதோ ஒரு ரூபத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் மூலியமா வசூல் செய்யப்பட்டு பல்வேறு அதிகாரிகளுக்கு இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆட்சியில தான் இந்த பணம் வழங்குவது குறைக்கப்பட்டுள்ளதே ஒழிய, இதற்கு முன்னாடி தொடர்ச்சியாக இந்த விஷயம் நடந்து தான் இருந்துச்சு. இதன் மூலம் நேர்மையாக உண்மையாக பணிபுரியக்கூடிய அந்த சார் பதிவாளராக வர தகுதி நிலை இருந்தும் 7 ஆண்டுகளுக்கு மேல அசிஸ்டண்டா இருக்கிறவங்க சப்ரிஜிஸ்டாரா வரலாம். ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பே வழங்கப்படாமல் இன்னும் உதவியாளராகவே இருக்காங்க. ஆனா அதே கேட்டகரியில இருக்கிறவங்க சப்ரிஜிஸ்டாரா ஆக்ட் பண்ணிட்டு பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. அரசு இப்ப தமிழக அரசு ஒவ்வொரு சப்ரிஜிஸ்டாரு, டிஆரு இவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. இது கீழ்நிலை பணியாளர்கள் தான் இவங்கெல்லாம். மேலே உள்ள பெரிய முதல்ல திமிங்கலம்லாம் என்ன இருக்கு, அந்த திமிங்கலம் எல்லாத்தையுமே பிடிக்கணும். பல தடை செய்யப்பட்ட பத்திரங்கள் இந்த பத்திரப்பதிவு துறையில பதிஞ்சு அதுக்கு பல லட்சங்கள், கோடிகள் வரைக்கும் பேரம் பேசப்பட்டு போயிட்டு தான் இருக்கு. இதோட உண்மை நிலவரங்கள் எல்லாமே கூடிய விரைவில் யார் யார் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, என்ன எந்த அதிகாரிகள் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கிறத ஆதாரத்தோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வெளியிடுறேன்.